பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ஈமானுடைய உழைப்பு, நுபுவத்துடைய உழைப்புடைய ஒரு தொடர்பு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதுக்கு நாங்கள் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறோம். ஷுக்குர் செய்வது எங்க மேல கடமையாக இருக்கு. ஷுக்குரை கொண்டு அல்லாஹ் எங்களை லகே ரஹ்னா எங்களை அல்லாஹ் இஸ்திகாமத்தை கொடுப்பான். தொடர்ந்து இந்த உழைப்புல இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுப்பான். மௌத் வரை இந்த உழைப்பை மக்சதாக ஆக்கி இந்த உழைப்போடவே இருந்து ஈமானுடைய உழைப்பை செஞ்சு ஈமானோட மௌத்தாகிறது இருக்கு. இதுதான் இஸ்திகாமத். இந்த இஸ்திகாமத் எங்களுக்கு ஷுக்ர் செய்யறது கொண்டு கிடைக்கும். அல்லாஹுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். ஷுக்ர் செய்யறதுன்னா என்ன? ஹஜ்ரத் சொன்னாங்க, நிஜாமுத்தீனுடைய என்ன தகாசாக்கள் நம்ம முன்னாடி வருதோ அந்த தகாசாக்களுக்கு நாங்க லப்பைக் சொல்றோம். ஏன்னா இந்த தகாசாக்கள் மஸ்ஜிதே நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுத்தூனே உஸ்துவானா எந்த தூணுக்கு அருகில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தகாசாக்களை, எந்த ஃபிக்ர, எந்த கவலையை எடுத்துக்கொண்டு உழைப்பு செஞ்சாங்களோ அதே கவலைகளை இன்னைக்கு நிஜாமுத்தீனுடைய மெம்பர்ல நமக்கு முன்வைக்கப்படுது. அப்ப அந்த தகாசாக்களை என்னுடைய அற்ப துன்யாவுடைய தகாசாக்களை விட முற்படுத்துறது, அதற்காக அல்லாஹ் கொடுத்த என்னுடைய எல்லா நியமத்துகளையும் அர்ப்பணிக்கிறது, இது ஷுக்குராக இருக்கு. இரண்டாவது ஷுக்குருடைய பகுதி என்ன? இந்த நுபுவத்துடைய உழைப்ப மிசாஜே நுபுவத்தோட நாங்க செய்யணும். ஒன்னு இருக்கு அரசியல் மிசாஜே சியாசத், அரசியல் சுபாவத்தோட இந்த உழைப்பை செய்யறது. இன்னொன்னு இருக்கு மிசாஜே நுபுவத்தோட இந்த உழைப்பை செய்யறது. யார் மிசாஜே நுபுவத்தோட இந்த உழைப்பை செய்வார்களோ அவர்கள் தான் இஸ்திகாமத்தோட இருப்பாங்க. அவர்கள் தான் ஷுக்குருடைய ஹக்க பூர்த்தி செய்தவர்களாக ஆவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல கிட்டத்தட்ட 25 நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 25 நபிமார்களுடைய சம்பவங்கள். இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஷரியத்தும் 1,24,000 நபிமார்களுடைய ஷரியத் அது எல்லாமே மன்சூக் ஆயிடுச்சு. அந்த நபிமார்களுடைய ஷரியத்தை பின்பற்றுவதில் எங்களுக்கு ஈடேற்றம் கிடையாது, பின்பற்றக்கூடாது. ஆனால் முழு குர்ஆனும் இந்த நபிமார்களுடைய சம்பவங்களை கொண்டுதான் நிரம்பி இருக்கு. என்ன காரணம்? கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு நபியுடைய சம்பவம் பாதி குர்ஆன்ல நிரம்பி இருக்கு. ஏன் சொன்னா ஷரியத் எங்களுக்கு அங்க எடுக்கப்படுறது இல்ல. அசல் அந்த நபிமார்களுடைய மிசாஜ், நபிமார்களுடைய சுபாவம், அந்த சுபாவத்தோட இந்த உழைப்பை செய்யும் போதுதான் அது உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்கும். ஹஜ்ரத் யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாகிஸ்தான்ல பக்கத்து நாட்டுல மர்கஸ்ல உலமாக்கள் பழைய சாட்சிகள் முன்னாடி அழுது கொண்டே அந்த சம்பவத்தை சொல்றாங்க. முனாஃபிக்குகளுக்கு முன்னால, காஃபிர்களுக்கு முன்னால, யார் எல்லாத்துக்கும் முன்னாடி கூப்பிட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடியவர்கள் யாரு? தீனுடைய உழைப்பை செய்த முஜாஹித், தீனுடைய இல்மை போதித்த ஆலிம், தீனுக்காக செலவு செய்த செல்வந்தர். இவங்க தான் முனாஃபிக்குகளுக்கு முன்னால, காஃபிர்களுக்கு முன்னால நரகத்துல தூக்கி முகம் குப்புற தூக்கி வீசப்படுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இவருடைய அந்த பேவசூலி, இவருடைய அந்த மிசாஜ சியாசத் இருக்கு, இது இவரோட அதனுடைய நஷ்டம் இவரோட சுருங்கா, அதனுடைய நஷ்டம் அது உம்மத்துடைய ஹிதாயத்திற்கு தடையாக. அதனாலதான் அல்லாஹ் முதல்ல இவங்களை தூக்கி நரகத்துல தூக்கி போடுறான். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிசாஜே நுபுவத் என்பது ஏதோ அதிகமா ஒரு கூடுதல் தன்மை இல்ல. ஒவ்வொரு தாயுடைய, ஒவ்வொரு நுபுவத்துடைய உழைப்பை செய்யக்கூடியவருடைய அது அடிப்படை குவாலிட்டி. அவர் கண்டிப்பாக அதோட தான் அவர் செய்யணும். அப்போ ஹஜ்ரத் உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க,
1,24,000 நபிமார்கள். இந்த நபிமார்களுடைய சிபாத்துகள் சஹாபாக்கள் 1,24,000 சஹாபாக்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் அந்த நபிமார்களுடைய சிபாத்துகளுடைய அதனுடைய பிரதிபலிப்பை அவர்கள் உள்வாங்கியவர்களாக இருந்தாங்க. ஒரு தடவை அந்த போருடைய சம்பவம், கைதிகளை என்ன செய்யறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த கைதிகளை எல்லாம் நம்ம அவங்களுக்கு மன்னிச்சு அவங்க என்ன உலக விஷயம், அவங்கள்ட்ட என்ன நலவுகள் இருக்கோ அதை நம்ம முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் மென்மையான முறையில் அதை அணுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல இந்த கைதிகளுடைய உறவினர்கள் யார் முஸ்லிம்களாக இருக்கிறாங்களோ அவர்கள்ட்ட ஒப்படைக்கணும், அவர்கள் தங்களுடைய கரங்களால் இவர்களை கொலை செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, உங்களிடத்துல இப்ராஹிமுடைய அந்த முஷாபஹத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். உங்களுடைய சிந்தனை, அது உங்களுடைய தன்மை அந்த நபியை பிரதிபலிப்பதாக இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அந்த மிசாஜ் நுபுவத்தை முழுமையாக உள்வாங்கி இந்த வேலையை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? ஹஜ்ரத் சொன்னாங்க, நீங்க சூரத்துல் மரியம் படிங்க, சூரா யூசுப் படிங்க, சூரத்துல் அம்பியா இருக்கு, சூரத்து தௌபா, குர்ஆனுடைய அத்தனை சூறாக்கள் நீங்க எப்படி இந்த வேலையை செய்யணும், இந்த தன்மைகளை உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் பின் ஹுவைரிஸ் புதுசா இஸ்லாத்துல வராங்க. தன்னுடைய தோழர்களோட ஒரு ஜமாத்தோட நபி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 20 தோழர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் கூட இருந்து கொஞ்ச காலம் நபி அவர்களுடைய அந்த சகவாசத்துல இருந்துட்டு திரும்பி போறாங்க. திரும்பி போகும்போது மக்கள் கேட்டாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி பெற்றுக்கொண்டீங்க? அவங்க சொன்னாங்க, இன்னா வஜத்னாஹு ரஹீமன் ரகீகன், நாங்க அவங்களை இறக்கமுடியவங்களாக, எங்களுக்காக உருகக்கூடியவர்களாக, எங்க மேல அதீத அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக, எங்களிடம் எங்களுடைய நலவுகளை, எங்களுக்கு என்ன கயிறு என்பதை தேடக்கூடியவர்களாக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பெற்றுக்கொண்டோம் என்பதாக சொன்னாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நுபுவத்துடைய உழைப்பு அது மென்மையாக இருக்கும். அல்லாஹ் நபி அவங்களை பார்த்து சொல்றான், வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்ப், நீங்க கடினத்தன்மையோட இருந்தீங்கன்னு சொன்னா மக்கள் உங்களை விட்டு திரும்பி போயிடுவாங்க. எங்க நாங்க கடினத்தன்மையோட நாங்க வேலை செய்யறோமோ அந்த இலாக்காக்கள்ல மக்கள் அவங்களோட இணைய மாட்டாங்க. மக்களுடைய இணைப்புக்கு இவருடைய அந்த மிசாஜ் இல்லாதான் காரணம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ இந்த மென்மையுடைய தன்மை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு மூமினுக்கும் ஒரு முனாஃபிக்குமான உதாரணம் என்ன? மூமினுடைய உதாரணம், அவர் நெற்கதிர்களை போல இருப்பார், அவர் சாய்ந்து கொள்வார். சின்ன துன்யாவுடைய வேலைகளை நாங்க கடினத்தன்மையோடு நடந்தா அங்க வேலை நடக்காது. அதுல நாங்க எவ்வளவு இறங்கி போறோம், எவ்வளவு ஒரு அனுசரிச்சு போறோம். அப்போ நுபுவத்துடைய உழைப்பு, அந்த நுபுவத்துடைய உழைப்ப அசல் மிசாஜ் நுபுவத்தான அந்த மென்மையோட அந்த இரக்கத்தோட இந்த தன்மை இல்லாம நான் கடினத்தன்மையோட நான் செஞ்சேன்னு சொன்னா மக்கள் எப்படி என்னோட இணைவாங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஃமினுடைய உதாரணம் அவர் நெற்கதிர்களை போல இருப்பார். நெற்கதிர்கள் எப்படி இருக்குங்க? காத்து எவ்வளவு புயல், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் அது சாஞ்சு கொள்ளும். சாஞ்சு தன்னை ஸ்திரமாக வைத்திருக்கும். பார்க்கிறதுக்கு அது லேசா இருக்கும், ஆனால் உறுதி, அதனுடைய வேர் இருக்கு, அதனுடைய அடிப்படை அது உறுதியாக இருக்கும். அது எத்தனை புயல் மழை எல்லாத்தையும் தாங்கி சமாளிச்சு இருந்து உம்மத்துக்கு தன்னுடைய தானியங்களை கொடுக்கும். மாகூல கொண்டு மக்களை எப்படி தன்னுடைய பலனை உம்மத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அந்த சிந்தனை தான் இருக்கணும். ஆனால் முனாஃபிக்குடைய உதாரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஷதரில் அருஸ்,
அதாவது தமிழ்ல தேவாறு மரம் என்பதாக சொல்றாங்க. அது வெளிரங்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எவ்வளவு மழை எவ்வளவு புயல் வந்தாலும் அசையாது, அப்படியே உறுதியா கடினத்தன்மையோட அப்படி நிற்கும். ஆனால் திடீர்னு ஒரே அடியா வேரோட பிடுங்கி கொண்டு போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். அது உறுதி இருக்கு. அது வெளிரங்கத்துல ஒரு உறுதியாக இருப்பதை போல இருக்கும், ஆனால் அது ஒரே அடியாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய உதாரணமாக சொன்னார்கள். அப்போ ஒரு தாய் மக்களோட எப்படி இருப்பார்? ரொம்ப ஒரு கனிவோட. அதே போல ஒரு தாய் எப்படி இருப்பார்? வக்ஃபில் ஜனாஹக லில் முஃமினீன், அவர் பணிவோட இருப்பார், மக்கள்கிட்ட இறங்கி போவார். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு ஈசாய், ஹாரிஸ் ஒரு ஈசாய், அவங்களுடைய மகன் அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள அநியாயமாக கடத்தி கொண்டு போய் அடிமையாக ஆக்கிடுறாங்க. இப்போ நபி அவங்கள்ட்ட அவர் இருக்கிறார். கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சேர்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஸைத் நபி அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. நேரா கேட்கிறாரு, நான் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், என் மகனை என்கிட்ட கொடுத்துருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, நீங்க எந்த காசும் கொடுக்க வேணாம், அவர் தயாரா இருந்தா அவரை கூட்டி கொண்டு போயிருங்க. அத்தா கேட்கிறாரு, அத்தா செச்சாவும் கேட்கிறாரு, ஹாரிசுடைய சகோதரரும் வந்திருக்கிறார். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் உங்களோட வரமாட்டேன். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு நான் உங்களோட வரமாட்டேன். கோபப்படுறார் தந்தை. ஒரு தாய் தகப்பனை விட்டுறதுக்கு நீ தயாராயிட்டியா? இவ்வளவு ஒரு தன்மை உன்ட்ட, இவ்வளவு கொடூரமானவனாக நீ ஆயிட்டியா? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த உலகமே வந்தாலும் இந்த உலகத்தையே நான் தூக்கி எறிஞ்சிருவேன், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் விட மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இவருடைய இந்த வார்த்தையை கேட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட மக்களாக, மக்களோட ஒண்ணு. சல்மான் பாரிஸ் சொன்னாங்க, சல்மான் என்னை சார்ந்தவர், அவர் ஒரு பாரசீகர், அவர் ஏதோ ஒரு கபீலால ஏதோ ஒரு நாட்டுக்காரர் இல்ல, அவர் என்னை சார்ந்தவர், என்னுடைய குடும்பத்துக்காரர். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு தாய் அவர் தாவத்தையும் இபாதத்தையும் ஜமா செய்வார், இரண்டையும் ஒன்று சேர்த்துவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன இருக்கும்? வான மினல் முஃமினீன், நான் ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம், எனக்குள்ள எந்த ஒரு பெருமையுடைய தன்மைகள், என்னை பெரிதாக நினைக்கக்கூடிய தன்மை. உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க, தீனுடைய துன்யாவுடைய அடிப்படையில மற்றவர்களை விட என்னை பெரிதாக நினைப்பது இது காஃபிருடைய தன்மை. அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா இவர்களுடைய தன்மை இது. அதே போல தீனுடைய அடிப்படையில என்னை மற்றவர்களை விட நான் உயர்வாக நினைப்பது இது இப்லீசுடைய தன்மை. இது இப்லீசுடைய தன்மை. இப்லீஸ் எப்படி மஹ்ரூமாக்கப்பட்டானோ, யார் தன்னை மற்றவர்களை விட உயர்வாக நினைக்கிறார் அவரும் மஹ்ரூமாக ஆயிடுவார். இப்ப மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கள்கிட்ட அந்த பணிவு, இதற்குதான் நாங்க என்ன செய்யணும்? முந்திக் கொண்டு நாங்க சலாம் சொல்றது. பணிவு எங்கள்கிட்ட வந்துருச்சு, எங்கள்கிட்ட மென்மை வந்துருச்சு. இந்த அடையாளங்கள் என்ன? நாங்கள் சாத்திகளை சகிக்கக்கூடியவர்களாக ஆயிடுவோம். பர்தாஷ் கர்னா, சாத்திகளுடைய அசியத், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிரமங்கள், அதை நாங்க சகிக்கணும். சகிக்கிறதுனா நாங்க அவர்களை மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கால எல்லாம் தன் வாழ்க்கை ஃபுல்லா நபியை கஷ்டப்படுத்தணுங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய அவர்களுக்கு நஷ்டத்தை கொடுத்தார்கள், கூட இருக்கிறவங்க தான் கஷ்டத்தை கொடுப்பார்கள். இவர்களை மன்னிக்க கூடிய தன்மை. அதே போல ஹஜ்ரத் சொன்னாங்க, நிபானா மன்னிக்கிறது. அடுத்து என்னங்க? நாங்க சமாளிக்கணும், சாத்திகளை நாங்கள் சகிக்கணும். அவர்கள் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிய கடைசி வரை சகிச்சாங்க, சமாளிச்சாங்க, அவங்களோட இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது இந்த தீனுடைய விஷயங்கள்ல ஈமான்ல கொண்டு வந்துடணும்ன்ற அவர்களுடைய அந்த உழைப்பு, அதனுடைய போராட்டம் கடைசி வரை இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிய, தன்னுடைய மகனை சகிக்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. கடைசி வரை அந்த போராட்டம். எந்த நிலையிலும் நாங்க என்ன செய்யறது இல்ல, நாங்கள் மால், யாருடைய மால், மற்ற துன்யாவுடைய விஷயங்களை விட்டு நாங்கள் முஸ்தகனி, நாங்கள் தேவையற்றவர்களாக இருக்கணும். ஆனால் எந்த ஒரு ஃபர்த்,
எந்த ஒரு நபரை விட்டும் நாங்கள் முஸ்தக்னி, நாங்கள் தேவையற்றவர்கள் என்ற நிலை எங்கள்கிட்ட எப்பவுமே வந்துடக்கூடாது. ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒன்னு இருக்கு நுபுவத்துடைய மிசாஜ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தர்த்தீப். அது என்ன முஜாஹதால போடணும், மற்றவர்களுக்கு சஹூலத்தை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு ராகத்தை கொடுக்கணும். இது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தர்த்தீப், நுபுவத்துடைய தர்த்தீப். இது ஹிலாஃபத்துடைய தர்த்தீப். இன்னொன்னு இருக்குது முலூக்கியத், சியாசத்துடைய தர்த்தீப் ஒன்னு இருக்கு. அது என்ன? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவங்களுடைய தர்த்தீப். அவர் என்ன செஞ்சார்? ஹஜ்ஜாஜ் இந்தியாவுக்கு ஜமாத்துகளை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் அனுப்பினார். அவரும் வேலை செஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த ஹஜ்ஜாஜுடைய தர்த்தீப் எப்படி இருந்துச்சு? தன்னை சொகுசுல வச்சுக்கணும், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், மற்றவர்களை முஜாஹதால போடணும், தன்னை சொகுசுல வச்சுக்கணும். இதுதான் முலூக்கியத்துடைய தர்த்தீப், அரசாட்சி அரசியலுடைய தர்த்தீப். நுபுவத்துடைய தர்த்தீபில் செய்யும் போதுதான் இவர் ஹிதாயத்திற்கு காரணமாக ஆவார். இல்லைன்னு சொன்னா இவர் ஹிதாயத்தை தடுக்கக்கூடியவராக ஆயிடுவார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்த ஹஜ்ரத் சொன்னாங்க, இந்த தன்மைகள் வர்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்கள் உமூமியத்தோட இருக்கணும், உமூமியத்தோட இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு வருவாங்க, மதீனாவுக்கு வருவாங்க. ஐன இப்னு முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் எங்க இருக்கிறார்? யாருக்கும் தன்னை தனித்து காட்டக்கூடிய, தன்னை குசூசியத்தோட காட்டக்கூடியது நபி அவங்களுடைய சீரத்துல நம்ம பார்க்கவே முடியாது. இந்த உமூமியத் வருவதற்கான முதல் படித்தரம் தான் தீனுடைய மஜ்லிஸ்கள்ல நாங்க சேர்ந்து உட்கார்றோம். இந்த உழைப்புடைய பரக்கத் இந்த தீனுடைய மஜ்லிஸ்ல சேர்ந்து உட்காரணும், நெருக்கமா உட்காரணும், திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லப்படுது. சப்புல சேர்ந்து நெருக்கமா நிக்கிறது, இது எங்களுக்குள்ள உமூமியத்தை கொடுக்கும். அதே போலதான் தீனுடைய மஜ்லிஸ்கள்ல சேர்ந்து உட்கார்றது எங்களுக்குள்ள அந்த உமூமியத்தை கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க. மக்கள் எல்லாம் அபூபக்கர் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த ஹிஜ்ரத்துடைய மக்கள் இஸ்திக்பால் வரவேற்கிறாங்க. எல்லாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களதான் நபி நினைச்சிட்டாங்க. எல்லாம் போய் அவங்கள்ட்ட முசாஃபா செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோட அதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியல இவங்க தான் நபின்னு சொல்லி. ஹஜ்ரத் சொன்னாங்க, இது எங்க முன்னாடி நடந்துருச்சுன்னு சொன்னா நாங்க அப்படி என்ன ஆரம்பிச்சிருவோம், கொதிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவலோட அதை பாக்குறாங்க. பிறகு வெயில் அதிகமான உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துணியை எடுத்து நபி அவங்களுக்கு கொடையாக காமிக்கிறாங்க. அப்பதான் மக்களுக்கு விளங்குச்சு இது நபி, இவங்க தான் நபி என்பதாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அந்த உமூமியத், மக்களோட மக்களாக நாங்க இருக்கிறது, அந்த தன்மை எங்களுக்குள்ள வரணும். இது வரும்போது நாங்க என்ன செய்வோம்? மக்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடியவங்களாக இருப்போம். மக்களுக்கு நாங்க ஹிதமத் செய்யணும். ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பைத்துல் ஹலாவை சாஃப் செய்வாங்க. பைத்துல் ஹலாவை, நிஜாமத்தினுடைய டாய்லெட்டுகளை அவர்கள் சுத்தம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத் செஞ்சாங்க, மஸ்ஜிதை கூட்டினாங்க, வீட்டுக்கு ஹிதமத் செஞ்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குபாவுடைய மஸ்ஜிதை கூட்டுவதற்காக தினம் போவாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க, நாங்க 120 நாள் அல்லாஹ்வோட பாதையில இருக்கிறோம். அந்த 120 நாள்ல ஒரு நாள் கூட பள்ளியை கூட்டுவதற்கான அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது முஅத்தினுடைய வேலை, அதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எங்களுடைய வேலை இது அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க? ஒரு கண்ணு தெரியாதவர், அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு ஹிதமத் செய்யறதுக்காக தினம் போவாங்க. தினம் போய் ஹிதமத் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஹலீஃபாவா இருக்கிறார். அந்த நிலையிலும் அந்த தனி மனிதர்களை ஹிதமத் செய்வது, அவர்களுடைய அஹ்வால்களை விளங்கி இருப்பது. ஒரு தாய் யாருக்கு என்ன தேவை, தஃபக்குது அஹ்வால். ஒருத்தர் வரல மஸ்ஜித்வாருக்கு வரல, உழைப்புல திடீர்னு தொடர்பு இல்லாம ஆயிட்டாரு, உடனே அதை தன்சீர் செய்யறது இல்ல, உடனே அதை விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறது இல்ல. இன்னைக்கு உடனே நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுறோங்க? அவர்களை தன்கீர் செய்யறது, அவங்கள விமர்சனம் செய்யறது, அவங்கள பத்தி தவறான விஷயங்களை பேசுறது. இது என்ன செய்யணும்? உடனே
சீரத்துல என்ன இருக்கு? தஃபக்குதே அஹ்வால், சாத்திகளுடைய அஹ்வால்களை நாங்க போய் என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு ஒரு நபர்கிட்ட தன்னுடைய ஒரு சாத்தியை அனுப்புறான், ஒரு ஹதியாவை கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க போய் அவங்க வீட்டுல விருந்தாளியாக 3 நாள் தங்குங்க, 3 நாள் பாருங்க. அவரு தேவையுடையவர், உடனே நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு அதை கொடுத்துட்டு வந்துருங்க. அவர் போய் விருந்தாளியாக தங்குறாங்க. முதல் நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, விருந்து கொடுக்கிறாரு. 2வது நாள் கடைசியா அவர் சொல்லிட்டாரு, இல்ல இதுக்கு மேல என்னால உங்களுக்கு விருந்து கொடுக்க முடியாது. காரணத்தை சொல்றாரு. முதல் நாள் நான் உங்களுக்கு ஹிதுமத் செஞ்சேன், நான் உங்களுக்கு விருந்து கொடுத்தேன், நான் பட்னியா இருந்துகிட்டேன். 2வது நாள் ஹிதுமத் செஞ்சேன், என்னுடைய மனைவி பட்னியா இருந்துட்டாங்க. இப்ப எதுவும் நாங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இல்ல, நீங்க வேற யாராவது வீட்டுல போய் நீங்க அந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு வராங்க. அப்போ தஃபக்குதே அஹ்வாலுக்காக தான் சாத்திகளுடைய அஹ்வால்கள். சாத்திகள் கூட இருக்கிறவங்க வேலையை விட்டு தூரமாகறாங்களா, உடனே அதுக்கு அக்கறை எடுக்கிறது, உடனே அதுக்காக கவலைப்படுறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுதான் பசீரத். இதுதான் என்னங்க பசீரத் என்பது. பசாரத், இந்த வேலைக்கு பசாரத் தேவையில்லை. பசாரத் என்றால் வெளிரங்க பார்வை, கண் பார்வை. கண் பார்வை இருந்தா தான் வேலை செய்ய முடியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 தடவை அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணு தெரியாத சஹாபி, 8 தடவை தன்னுடைய சஃபர்ல போகும்போது அவரை தன்னுடைய நாயிபாக ஆக்கி வச்சுட்டு போனாங்க. கண் பார்வை தேவையில்லை, ஆனால் அகப்பார்வை. பசீரத் என்று சொன்னால் அது அகப்பார்வை. அந்த அகப்பார்வை எங்களுக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னா இதெல்லாம் நாங்க செய்வோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அகப்பார்வை உடையவர், அவருக்கு அவர் பலகீனமா இருப்பார் வெளிரங்கத்துல, ஆனால் அந்தர்க்க இஸ்மினான், அந்தர்க்கி குவத், அதுல சொன்னாங்க உள்ளத்துல அவர் திருப்தியா இருப்பார். இந்த வேலையை மேல, இந்த வேலையை கொண்டுதான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும், அதுல முழு திருப்தி, முழு யக்கீனோட அவர் இருப்பார், முழு குவத்தோட அவருடைய வேலை இருக்கும். எங்களுக்கு விவாதம் பண்ண தெரியாது, எங்களுக்கு ஆதாரங்கள் சொல்ல தெரியாது, ஆனால் எங்கள்கிட்ட பசீரத் இருக்கும். நாங்க தெளிவாக என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான ஹல், அதற்கான தீர்வு அல்லாஹ் இந்த உழைப்புல வச்சிருக்கிறான்றதுல 100% அந்த இத்மினான், அதே குவத்தோட நாங்க வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இது வந்துருச்சு, இந்த பசீரத் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் என்ன செய்வாருங்க, அவர் இந்த சிபாத்துகள் அவர்கிட்ட இருக்கும். சாத்திகளோட பர்தாஷ் செய்யறது, புதியவங்களை, அதே மாதிரி புதுச வேலையில வராங்க வாலிபர்கள், இவங்க எப்படி இருப்பாங்க, பழையவங்களுடைய இக்ராம் அவங்கள்ட்ட இருக்கும். பழையவங்களுடைய குர்பானி, இஸ்திக்பாலுடைய காலத்துல, இங்க இஸ்திக்பாலுடைய காலத்துல நீங்க வேலை செய்றீங்க. அவர்களுடைய குர்பானி, பழையவங்களுடைய குர்பானி, வாழ்க்கையே கொடுத்தவங்க, அவர்கள் எதிர்ப்புகளுடைய காலத்துல வேலை செஞ்சவங்க. அவங்களுக்கு பக்கத்துல கூட நாங்க போயிட முடியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னாடி நடந்து போறான், விசலாசன் தடுக்கிறான், அவர் முன்னாடி போகாது. இந்த வானமும் பூமியும் இதற்கு அப்புறம் இவரை விட சிறந்த ஒரு மனிதரை பார்த்ததில்லை. இவருடைய அந்தஸ்து சாதாரணமானதல்ல. இவருடைய குர்பானி, எல்லாரும் என்னை எதிர்த்த போது அபூபக்கர் என் கூட இருந்தார். அபூபக்கருடைய விஷயத்துல நீங்க என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. இவருடைய குர்பானி ஆரம்பத்தில் இருந்துச்சு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பழையவங்களுடைய கண்ணியம், எங்களுடைய பசீரத் வந்துருச்சுன்னு சொன்னா அதுல சொன்னாங்க இத்திபாய சுன்னத் இருக்கும், இத்திபாய சுன்னத் இருக்கும், அமீருடைய இத்தாத் இருக்கும். எங்க ஊர்ல, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல, எங்க ஹல்காக்கள்ல எங்களுக்கு முன்னாடி உழைப்புல உள்ளவங்களுடைய கண்ணியம் எங்கள்கிட்ட இருக்கும். ஷேகுல் ஹதீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி இருக்கிறாங்க, அல்லாஹ் ஜிஸ்கோ ஜலீல் கர்னா சாஹ்தா ஹை உஸ்கோ படோं के पीछे लगा देता है. அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தணும்னு நாடுறானோ அவங்கள பெரியவங்க பின்னாடி சிக்க வச்சிருவான். அவங்கள பத்தி பேசி கொண்டு இருப்பார், தேவையில்லாத விமர்சனங்களை, தேவையில்லாத இந்த வாட்ஸ்அப்ல வரக்கூடிய விஷயங்களை,
பொய்யர் என்பதற்கான அடையாளமாக ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்களை அதுக்காக பொய்களை பரப்புவதற்காக குரூப்புகளை அமைச்சு பொய்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. கிசிக்கு மூமே நைப்படனா அதுல சொன்னாங்க, யாருடைய வாயில விழுந்துடாதீங்க. ஒரு மூமினுடைய வாயில விழுகிறது ஒண்ணு, அதுவே பெரிய எங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துரும், எங்களுடைய தலைமுறைகளை நஷ்டத்துல தள்ளிடும். வாழ்க்கையே தீனுக்காக கொடுத்தவங்க வாயில விழுந்துன்னு சொல்லு. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் மஜ்மால வந்து அவங்களை கேவலப்படுத்துறார். இவரு அல்லாஹோட பாதையில போறதே இல்லை, இவர் நீதமாக எங்களுக்கு மத்தியில கனிமத் பொருட்களை பகிர்ந்தளிக்கிறது இல்லை, இவரு நீதமான முறையில தீர்ப்பு செய்யறது இல்லை. பொய் ரொம்ப நாள் நிக்காது அதுல சொன்னாங்க. பொய் தேர் நை சொல்லுங்க, அதுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் தான், அதுல அழிஞ்சு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தாங்க, யமாமா இருந்து யமன்ல இருந்து அதே போல யமாமால இருந்து 2 பொய்யர்கள் வருவாங்க, அவங்க அழிஞ்சு போற அந்த சம்பவம் கனவுல பார்க்கலாம். கொஞ்ச நாள் தான், பொய் ரொம்ப நாள் நீடிக்காது, அது கொஞ்ச நாள் அது அழிஞ்சு போயிடும். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த கீரத் எல்லாத்துக்கும் முன்னாடி கேவலப்படுத்தும் போறாங்க. எல்லா இவர் பொய்யனாக இருந்தார், இவன் பொய்யனாக இருந்தால் இவர் என் மேல 3 விஷயத்தை சொல்லி இருக்கிறார், நான் இவருக்கு 3 பத்துவா செய்யறாங்க. இவருக்கு வயசை நீடிச்சு கொடுத்துரு. நாங்க என்னங்க நீடித்த வயசு வந்து ஒரு நியமத்தாக நினைக்கிறோம். அதனால உனக்கு இவருடைய வயசை நீட்டிச்சு கொடுத்துரு. இவரு இவரு ஏழ்மையில தள்ளிரு, தாங்க முடியாத ஏழ்மையில தள்ளிரு. இவர ஃபித்னாவுல குழப்பத்துல சிக்க வச்சு 3 பத்துவம் செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி தாரீக்ல ரிவாயத்துல வருது, அதே மாதிரி அந்த மனிதர் எந்த அளவு நீடித்த வயசு அவருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அவருடைய அந்த கண் மேல அந்த ஒரு இருக்கு இல்லையா கண் புருவம், அந்த தோல்லாம் தொங்கி போய் கண்ணு மறைஞ்சிடும். அந்த அளவுக்கு நீ உடம்பெல்லாம் கலர்ந்து போற அளவுக்கு வயோதிகம் ஆனா வாழ்ந்துட்டு இருக்கிற. அதே போல வறுமை, தாங்க முடியாத வறுமை, சிரமம். இந்த நிலையில கூட 3வது பத்துவம் என்ன, ஃபித்னாத்துல சிக்க வச்சிரு. ரோட்ல நின்னுகிட்டு வர போற பெண்களை ஒரு என்ன நம்ம சொல்ற மாதிரி ஈவ்டீசிங் செய், இந்த மாதிரி கேலி கிண்டல் செஞ்சுவார். எல்லாம் கேவலமா அந்த புருவத்தை தூக்கி விட்டுட்டு பார்ப்பார். அவ்வளவு கேவலம் வயோதிகத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல சொன்னாங்க, கிசிக்கு மூமே நைப்படனா வர்ண புகத்னா படையா அப்படின்னா, யாருடைய வாயில விழுந்துடாதீங்க, இல்லைன்னா ரொம்ப என்ன புகத்னா அத உங்களால தாங்க முடியாத அளவுக்கு நீங்க சிரமப்பட வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்கள் சகோதரர்களே, பெரியவங்களுடைய குறிப்பாக பழையவங்களுடைய குர்பானி அவங்கள கண்ணியப்படுத்துறது. அதே போல பசீரத்துடைய விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் உலமாக்களை கண்ணியப்படுத்துவார். ஃபிரௌன் அதுல சொன்னாங்க, ஃபிரௌன் அவனை மாதிரி ஒரு ஸாலிம், அவனை மாதிரி ஒரு அநியாயக்காரன் யாரும் கிடையாது. ஆனால் அந்த ஃபிரௌனுடைய வார்த்தைய குல் யா அய்யுஹல் காஃபிரூன் முழுக்க முழுக்க காஃபிர்களை பத்தி சூரா. அதனால அதை நீங்க குர்ஆன்ல ஓதுறீங்க, ஃபிரௌன் என்ற வார்த்தையை சொல்றீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கு. ஃபிரௌனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு 10 நன்மை கிடைக்கும். ஏன்னா அந்த ஃபிரௌனுடைய வார்த்தை, அந்த காஃபிரூன் என்ற அந்த காஃபிர் என்ற வார்த்தை, காஃபிரூன் என்ற வார்த்தை அது எங்க வந்துருச்சுங்க, குர்ஆன்ல வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய கலாம்ல வந்துருச்சு. அப்ப அதனுடைய அந்தஸ்து, அதனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்தஸ்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப அந்த நுபுவத்துடைய இல்மு, அந்த குர்ஆன் வஹீயுடைய இல்மை பெற்ற உலமாக்கள் அவங்களுடைய கண்ணியம் எவ்வளவு பெருசு. வேலை செய்யறாங்க, வேலை செய்யல, வேலையின் அடிப்படையில இல்ல உலமாக்களுடைய அஸ்மத், உலமாக்களுடைய கண்ணியம் என்பது அந்த வஹீயுடைய இல்முடைய அடிப்படையில் அவர்களுடைய கண்ணியம். வேலையின் அடிப்படையில கண்ணியம் என்பது உலமாக்களை ஒரு பாக்கிறார், வேலை இல்லை அப்படி பிரிச்சு பாக்கிறார், இது அசபியத், இது ஜாஹிலியத்துடைய தன்மை, இனவெறி, அந்த அடிப்படையில் இது வந்துடும். உலமாக்களுடைய கண்ணியம், பசீரத் உள்ளவர் அவர், உலமாக்களுடைய கண்ணியம் இருக்கும்.
பழையவங்களுடைய கண்ணியம் அவர்கிட்ட இருக்கும், இத்திபாய சுன்னத் இருக்கும். அவர்கிட்ட சுன்னத்துடைய பேணுதல் எல்லா விஷயத்திலும் என்ன சுன்னத்துன்னு பார்ப்பார், சீரத்தை பார்ப்பார். அதே போல அவருடைய இன்ஃபிராதி அமல்கள் இல்லாத என்னுடைய உழைப்பு புஸ்புசேன்னு சொன்னாங்க. ஒண்ணும் இல்லாதது, அது உள்ள ஒண்ணுமே இருக்கா. அவருடைய பேச்சில் அசர் இல்லை, அவருடைய உழைப்புல அசர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயிஃப் வாசிகளை சந்திக்க போறாங்க. எப்பவும் தினம் சந்திச்சு போய் இன்ஃபிராதி தாவத் கொடுப்பாங்க. தியாகங்களை காரூசாரிகளை அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. காரூசாரிகள் இருக்கு, 20 பயான் ஏற்படுத்தாத தாக்கத்தை ஒரு காரூசாரி உங்களுக்கு உண்டாக்கும். 20 பயானுடைய தாக்கம் எங்களுடைய காரூசாரி மஜ்லிஸ்ல இருக்கு. ஆனா எங்கள்கிட்ட என்ன அஹ்மியத் அதுக்கு இருக்கு, என்ன முக்கியத்துவம் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூசாரி சொல்லுவாங்க, போய் என்ன தியாகங்கள் என்ன ஏற்பட்டுச்சு எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒரு நாள் எந்த அளவு சொல்லுவாங்க, நின்று கொண்டே சொல்லுவாங்க. ஒரு கால் தாங்கி நிற்பாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சு, ஒரு கால தாங்கி நிற்பாங்க, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கால தாங்கி நிற்பாங்க, கொஞ்ச நேரம், இப்படி மாறி மாறி நீண்ட அவங்களுடைய இன்ஃபிராதி தாவத் இருந்துச்சு. இரவுடைய இஷாவுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு. ஒரு நாள் ரொம்ப தாமதமா வராங்க. காரணம் என்ன? என்னுடைய மாமூலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி யார் மேல இறங்குதோ அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மாமூலாத்தை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் தகாதா இருந்தனால லேட் ஆயிடுச்சு, அதை பூர்த்தி செஞ்சுட்டு நான் என்னுடைய உழைப்புக்கு வரேன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இன்ஃபிராதி தாவத் எங்களுடைய இன்ஃபிராதி இபாதத், அதுதான் எங்கள்கிட்ட அந்த எங்களுடைய அமல்கள்ல எங்களுடைய நுபுவத்துடைய உழைப்புல எல்லாத்திலையும் தாசீர், அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு பொறுப்பாக அனுப்புறாங்க. அபு மூசா அஷ்அரி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறாங்க. நாங்க என்ன பொதுவா நம்ம என்ன சொல்றோம், கவர்னராக அனுப்புனாங்கன்னு சொல்றோம். இப்னு தைமியா அவங்க எழுதி இருக்கிறாங்க, புஐஸ முஆத் பின் ஜபல் முஅல்லிம் தாயியன். யமனுக்கு முதல்ல அனுப்புனதுடைய மக்சத் என்ன? அவங்க தாவத்துக்காக அனுப்பப்பட்டாங்க. முஅல்லிமன் முபல்லிகன், கடைசியாக சொல்றாங்க கவர்னராக அனுப்பப்பட்டாங்க. இப்ப நபி அவங்களுடைய குரூஜ் தனி நபர்களுடைய இர்சால் அனுப்புறதாக இருக்கட்டும், ஜமாத்துகளை அனுப்புறதாக இருக்கட்டும், முழு மக்சத் அல்லாஹ்வுடைய தீன உம்மத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ ஒரு 2 பகுதி இருக்கு யமன்ல. அந்த 2 பகுதிக்கு ஒரு பகுதிக்கு முஆத் பின் ஜபல், ஒரு பகுதிக்கு அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறாங்க. அப்போ ரவாங்கி செஞ்சு அனுப்புறாங்க. மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மென்மையா நடந்துக்கணும், எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அதுல 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் சொன்னாங்க, உங்களுடைய அமால்களுடைய பாபந்தி. அதனால அவங்க ஒருத்தர் இன்னொருத்தரை கேட்டுக்கொள்வாங்க, நீ என்ன அமல் செஞ்சிருக்கிற? அவர் சொல்லுவாரு, தஃபவ்வகன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி, அதாவது ஒரு டக்குன்னு ஓதி முடிச்சிருது இல்ல, தொடர்ந்து அந்த குர்ஆனுடைய திலாவத்தை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இன்னொரு சஹாபி சொல்றார், நான் இரவனுடைய பகுதியை நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். எந்த அளவு உடனே நான் தூங்கிடுவேன், இஷாவுக்கு பின்னாடி எவ்வளவு நேரம் தூங்குவேனோ அதே அளவுக்கு இரவுல எந்திரிச்சு நான் அமல் செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன். இரவுடைய அந்த தக்சீம் அது பகலுடைய உழைப்பினுடைய ரூஹ், ஆன்மாவாக இருக்குது. 2வது விஷயம் ஹஜ்ரத் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னது, நீங்க மில்கர் காம் கர்னா, சேர்ந்து நீங்க வேலை செய்யணும். உங்களுக்குள்ள அடிக்கடி நீங்க சந்திச்சு கொள்ளணும். சந்திச்சு கொள்ளாம இருக்கிறது ஏன் நம்மளை கூப்பிடப்படுது, அடிக்கடி கூப்பிடப்படுது? இதை கொண்டு எங்களுக்குள்ள இஜ்திமாயத் ஏற்படும். சந்திக்காம இருக்கிறது, சாத்திகளுக்குள்ள இந்த முலாக்காத் இல்லாம இருக்கிறதும் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். நாங்க சந்திக்கணும். ஏன்னா நீங்க சேர்ந்து வேலை செய்வது குறைவாக இருந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு, அது என்ன, அது பெரிய பெரிய ஃபசீலத் உள்ளவர்கள், யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, பெரிய பெரிய சிறப்புள்ளவர்கள் இருந்தாலும் அந்த அது உம்மத்துல அந்த கருத்து வேறுபாடு இருக்கு, அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். சிறப்புடையவர்களாலும் அதை பாதுகாக்க முடியாது, உம்மத்தை பாதுகாக்க முடியாது. அதுக்கு உதாரணம் யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலம் வரை அதுல ஏற்பட்ட அந்த சண்டைகள், எவ்வளவு ஜிஹாதுகள் நடந்துச்சோ அதுல அதிகபட்சமாக ஒரு 30,000 எல்லாத்தையும் சேர்த்து
அதிகபட்சமாக ஒரு 30,000 பேர் ஷஹீதா இருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் எப்ப உம்மத்துல இஹ்திலாப், உம்மத்துல பிரிவு உண்டாச்சோ, உம்மத்துல கருத்து வேறுபாடுகள், அமீர் மேல பத்குமானி, முதல் ஃபித்னா உம்மத்துல ஏற்பட்ட முதல் ஃபித்னா என்ன? அமீர் பர் பத்குமானின்னு சொன்னாங்க. அமீர் மேல தவறான எண்ணம், அதுதான் தவறான பேச்சை உண்டாக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு போர் தான் சிஃபீனுடைய யுத்தம். 70,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரே போர். இஹ்திலாப், கருத்து வேறுபாடு, உம்மத்துடைய உள்ளங்கள் உடைபெற்றுச்சு. 70,000 மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க, முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்க நாங்க எங்களுக்குள்ள மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் உண்டாயிருமோ அந்த இலாக்காக்கள், அந்த பகுதிகளில் வேலை நடக்காது. வேலை செய்வாங்க, வேகமா வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களை அறியாம கைர ஷூரி தோற்பர், எங்களை அறியாம நாங்கள் வேலையில பின்தங்கக்கூடியவங்களாக நாங்க ஆயிருவோம். அப்ப பசீரத்துடையவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? அமீருடைய இசாத்தோட வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்ப இந்த இன்ஃபிராதி இபாதத்துடைய பேணுதலுடையவங்களாக இருப்பாங்க, இத்திபாய சுன்னத்துடையவங்களாக இருப்பாங்க. இப்ப இந்த பசீரத்து வரணும்னு சொன்னா 2 விஷயம் ஹஜ்ரத் சொன்னாங்க. முதல் விஷயம் என்ன? நீங்க சீரத்தை பார்க்கணும். என்ன ஒரு அஹ்வால்கள் வந்தாலும் சரி, என்ன ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில வேலையில என்ன ஒரு பிரச்சனை மசாயில்கள் வந்தாலும் நீங்க சீரத் பர் நஜர் ரஹ்னா, சீரத் மேல எங்களுடைய பார்வை இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் இதை எப்படி கையாண்டாங்க, எப்படி இதை ஃபேஸ் பண்ணாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆயிட்டாங்க. 6 மாசம் வரையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பைஅத் செய்யல. 6 மாசம் ஆயிடுச்சு, பைஅத் செய்யல. மனஸ்தாப, என்னையே நீங்க மஷூரால என்னைய கூப்பிடல, என்கிட்ட அபிப்பிராயம் கேட்கல. அதுல சொன்னாங்க, இந்த மாதிரி கவலை உடையவங்க, வருத்தம் உடையவங்க ஒவ்வொரு காலத்திலயும் இருப்பாங்க. இப்ப நீங்க அவங்களை எப்படி கையாளணும், அவங்களை எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை எப்படி சமாளிச்சாங்க, அதை எப்படி அவங்கள உம்மத்தோட இணைச்சாங்க, இந்த முறையில போனாதான் நீங்களும் உம்மத்தை இணைக்க முடியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வஃபாத் ஆகுறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சந்திக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட வரன்றாங்க. இல்ல நான் கூட வந்தே ஆவேன்னு சொல்றாங்க. இல்ல நான் மட்டும்தான் போவேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அதைத்தான் விரும்பினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றதை அவங்க விரும்பல. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல நான் வந்தே தீருவேன்னு சொல்றாங்க. எல்லா நேரத்திலையும் ஹஜ்ரத் சொன்னாங்க, எல்லா நேரத்திலையும் எல்லாத்தோட பேச்சையும் கேட்க முடியாது, அமீர் கேட்கவும் கூடாது. அமீருடைய உள்ளத்துல ஷரஹ் சதர், ஒரு தெளிவு ஏற்படல அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை அவர் ஏற்கக்கூடாது. அது ஏத்தாருன்னு சொன்னா அது தீனுக்கு நுக்சான ஏற்படுத்தும், தீனுக்கு அது நஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அபூபக்கர் இல்ல நான் தனியா தான் போவேன்னு சொல்றாங்க. தனியா போறாங்க. தனியா போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட பேசுறாங்க. கடைசியில அலி ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் என்னுடைய வருத்தம் என்ன அதெல்லாம் சொல்றாங்க. அது சமாதானம் பேசி உம்மத்தோட இணைக்கிறாங்க. பையத்தாய் எல்லா சூழ்நிலைகளும் சரியாயிடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒருத்தர் ரொம்ப குரோதமாக புகுது வச்சிருக்கிறார், குரோதம் வச்சிருக்கிறார், தவறாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து அவர் இக்ராம் செய்யறாங்க, அவங்களை போய் சந்திக்கிறாங்க, திரும்ப சந்திக்கிறாங்க, திரும்ப காரூசாரிகள் சொல்றாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. கடைசியில அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆஷிகாக மாறிடுறார். அப்போ ஒருத்தர் குரோதம் வச்சிருக்கிறார், ஒருத்தர் வேலையில வெறுப்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். அவரை நாங்க எப்படி நடந்துக்கணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டாங்க, அந்த முறையில நாங்க நடந்துக்கணும். சாத்திகள் அதே போல சீரத்துல நம்ம பார்க்க முடியும், மற்றவர்களுடைய நலவுகளை பேசுவாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய நலவை, அவர் இன்னும் முஸ்லீம் ஆகல, நபி அவங்க சஹாபாக்கிட்ட பேசுறாங்க. வலீத் பின் வலீத் அவருடைய சகோதரர்கிட்ட பேசுறாங்க. ஹஜ்ரத் சொன்னாங்க, நாங்க அதாவது எங்க சாத்திகளுடைய நலவுகளை நாங்க பேசுறதுக்கு தயார் இல்லை. நபி அவங்க ஒரு இன்னும் முஸ்லீம் ஆகாத ஒருத்தருடைய நலவுகளை ஆக உயர்ந்த சஹாபாக்கிட்ட பேசுறாங்க. அதுதான் அவருடைய உள்ளத்தை மாத்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூனுஸ் பின் மத்தா, அவரை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட என்ன சிறப்பிச்சு கூறாதீங்க.
ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னாடி அவங்க கலீஃபாவாக இருக்கும்போது அவங்கள ரொம்ப சிறப்பிச்சு கூறுறார். எந்த அளவுக்கு அபூபக்கரை விட உயர்த்தி உமர் அந்த அளவுக்கு வெற்றிகள் ஏற்பட்டுச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல. அப்ப அவங்கள ரொம்ப சிறப்பிச்சு கூறுறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்தினாங்க. அபூபக்கருடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு தெரியுமா? அவருடைய ஒரு பகல் ஒரு இரவுடைய அந்த அமலுக்கு உமர் தன்னுடைய முழு வாழ்க்கையினுடைய அமலையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூனுடைய சிறப்புகளை அல்லாஹ்ட்ட சொல்றார். அவர் இவரு இது இருக்கு, என்கிட்ட இந்த குறை இருக்குது, அவர்கிட்ட இந்த நலவு இருக்குது, என்கிட்ட இந்த குறை இருக்குது, என்ற லுக்குனத் இருக்கு, என்னால சரியான முறையில விஷயத்தை பேச முடியாது, ஆனால் என்னுடைய சகோதரர்கிட்ட இந்த நலவுகள் இருக்குது. எங்களுக்கு நாங்க எங்களுடைய குறைகளை பார்க்கணும், எங்களுடைய சாத்திகளுடைய நலவுகளை பார்க்கணும். இதுதான் சீரத். இது இருந்துச்சுன்னு சொன்னா அவரை கொண்டு உம்மத்துல இஜ்திமாயத் ஏற்படும். இன்னைக்கு குர்பானி செய்யக்கூடியவங்க உருவாயிட்டாங்க, ஆனால் உம்மத்தை அரவணைத்து உம்மத்தை இஜ்திமாயத்தோட எடுத்துட்டு போறவங்க தான் இன்னைக்கு மஃகூது. இன்னைக்கு வந்து என்னங்க, அந்த ரிஜால்கள் தான் இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ நலவுகளை சாத்திகளுடைய நலவுகளை நாங்க பேசணும், சாத்திகளுடைய குறைகளை நாங்க பேசுறது இல்லை, எங்களுடைய குறைகளை நாங்க பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியாக ஹஜ்ரத் சொன்னாங்க, எங்களுடைய ஹதியா இது அடுத்த ரெண்டாவது விஷயம். முதல்ல அந்த பசீரத்துக்கு என்ன, சீரத்துடைய பார்வை இருக்கணும். ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க, நிசாமுத்தீனுடைய தொடர்பு இருக்கணும். நாங்க நிசாமுத்தீனுக்கு சாத்திகளை அனுப்புறது இல்ல, நாங்க போகணும். நாங்க யார அனுப்புறோம்? இந்த இப்பதான் வக்து முடிச்சிருக்கிறாரு, எல்லாரும் தேவையுடையவங்க தான். நாங்க நைஜர்ல பார்த்தோம், ஒருத்தர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக நான் நிசாமுத்தீன் வர்றதுக்காக காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார். குர்பத்துல இருக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு சிரமப்படக்கூடியவங்க, அவ்வளவு குர்பானியோட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த மர்கஸ, எந்த மர்கஸுடைய அந்த அழுகை என்னுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்துச்சோ அந்த மர்கஸுடைய 4 சுவற்றுக்குள்ள கொஞ்ச நேரம் நான் தங்கி இளைப்பாறணுன்ற அந்த உணர்வு முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு இருக்குது. எங்களுக்கு எளிதான முறையில அந்த விஷயம் எங்களுக்கு கொடுக்கப்படுது, எங்களுக்கு சொல்லப்படுது, எங்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நாங்க யார் முஹல்லாக்கள்ல, ஹல்காக்கள்ல, மஸ்ஜிதுகள்ல, டிஸ்ட்ரிக்ட்கள்ல வேலையை முன்னெடுத்து போகக்கூடியவங்க இருக்காங்களோ அந்த தரத்துல உள்ளவங்க அதிகமா